மகர லக்னத்தில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். மகர லக்னத்தில் ஆண் பெண் ஜாதகம் உதயமானால், எந்த நட்சத்திர பாதசாரத்தில் உதயமானால் அந்த ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துடலாங்க. ஆண் ஜாதகத்தை முதல்ல பார்த்துடலாங்க. உத்திராடம் 3ஆம் பாதத்தில் மகர லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் மகர லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் கும்ப லக்னமாகவும் அமையும். திருவோணம் முதல் பாதத்தில் மகர லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் மகர லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் மேச லக்னமாகவும் அமையும். திருவோணம் 3ஆம் பாதத்தில் மகர லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் மகர லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் மிதுன லக்னமாகவும் அமையும். அவிட்டம் முதல் பாதத்தில் மகர லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் மகர லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் சிம்ம லக்னமாகவும் அமையும். இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா இந்த ஆண் ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது பெண் ஜாதகத்தை பார்க்கலாங்க. மகர லக்னம் உத்திராடம் 2ஆம் பாதத்தில் மகர லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் மகர லக்னமாகவும் அம்ச கட்டத்திலும் மகர லக்னமாகவும் அமையும். உத்திராடம் 4ஆம் பாதத்தில் மகர லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் மகர லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் மீன லக்னமாகவும் அமையும். திருவோணம் 2ஆம் பாதத்தில் மகர லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் மகர லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் ரிஷப லக்னமாகவும் அமையும். திருவோணம் 4ஆம் பாதத்தில் மகர லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் மகர லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் கடக லக்னமாகவும் அமையும். அவிட்டம் 2ஆம் பாதத்தில் மகர லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் மகர லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் கன்னி லக்னமாகவும் அமையும். இந்த மாதிரி அமைஞ்சுன்னா இந்த பெண் ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் நாளை கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரி நட்சத்திர பாதசாரங்களில் அந்த லக்னம் அமைந்தால் அந்த ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.